அரசு அனைத்து சுகாதார செவிலியர் சங்கத்தின் சார்பாக நிறுவனர் இந்திராக்காவின் மூலமா நாங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். என்னன்னா டிசம்பர் மாசம் எம்எல்ஹெச்பி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு அதாவது இடைநில சுகாதார பணியாளர் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க சென்னையில போயிட்டு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் கிராம சுகாதார செவிலியர் ஆகிய நாங்கள், அதாவது விஹெச்என், அவங்களுக்கு கீழே பணிபுரிவதாகவும் எங்களுடைய பணியை அவங்களுக்கு கீழே இருக்கிறதாகவும் தவறான ஒரு கருத்தை மீடியாவில் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கிராம சுகாதார செவிலியர் 60-70 வருஷமா நாங்க வேலை செஞ்சிட்டு இருக்கோம். அவங்க 2022 தான் போஸ்டிங்கே வந்தாங்க. அவங்களுடைய பணி தற்காலிக பணி. 11 மாசத்துக்கு ஒரு டைம் அவங்களுக்கு பிரேக் விட்டு அவங்கள எடுப்பாங்க. நாங்க 70 வருஷமா ரெகுலர் ஸ்டாஃப் தான். கிராம மக்களுடன் ஒன்றி செயல்படுற வேலையில் நாங்க இருக்கோம். நாங்க அவங்களுக்கு கீழே அப்படிங்கிற சொல்ற கருத்தை எங்களால ஏற்க முடியாது. அதுக்காக இந்த எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ணியிருக்கோம். அடுத்தது அவங்களுடைய போஸ்டிங் துணை சுகாதார நிலையத்தில் அவங்கள எங்க கூட போட்டிருக்காங்க. ஆனா துணை சுகாதார நிலையத்தில் 70 வருட காலமாக கிராம சுகாதார செவிலியர் பணிபுரிந்து வருகிறோம். எங்களுடைய இருப்பிடம் அதுல இருக்கு. அதுக்காக எங்களுடைய சம்பளத்துல இருந்து குவார்டர்ஸ்க்கு 2 பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க எந்த கேட்டகரியுமே துணை சுகாதார நிலையத்திற்குள் விட வேண்டாம் என்று போராடல. அரசு எந்த கேட்டகரி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஆனா எங்களுடைய சம்பளத்திலிருந்து குடியிருப்பு பகுதி வாடகை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த துணை சுகாதார நிலையம் விஹெச்எனுக்கு சொந்தமானது. அதுல நடக்கும் அனைத்து பொறுப்புகளும் விஹெச்என் தான். இந்த இதுல அடுத்த கேட்டகரியை கொண்டு அதுக்குள்ள விடுறதுனால எங்களுக்குள்ள மனதளவிலும் உடம்பளவிலும் பாதிப்பு ஏற்படுகிறது. எங்க வேலையை சரியான முறையில் செய்ய முடியவில்லை. நாங்க செய்யற அத்தனை வேலையும் அவங்க செய்யற மாதிரி ஃபேக் ரிப்போர்ட் போயிட்டு இருக்கு. அதை நாங்க மிகவும் கண்டிக்கின்றோம். எங்களுடைய வேலையை நாங்க தான் செய்யறோம். தாய் பதிவிடுதல், பிறப்பு பதிவிடுதல், தடுப்பூசி போடுதல், ஸ்கூல் குழந்தைங்களை பராமரிக்கிறது, ஃபேமிலி வெல்ஃபேரு, இத்தனை இது எங்களோட தான் இருக்கு. இதுக்கு நடுவுல வியாழக்கிழமான ஸ்கூல் ஹெல்த்துக்கு நாங்க தான் போறோம். கேம்பு முதலியான அனைத்து வேலைகளும் நாங்க தான் செய்யறோம். ஏஎன்சி கர்ப்பம் தெரிஞ்சதுல இருந்து அவங்க குழந்தைய குழந்தை இறப்போ ஏற்படாத வண்ணம் பாத்துக்கிறதும் நாங்க தான். ஆனா இதெல்லாம் நாங்க ஏரியாவில் இறங்கி வேலை செய்யறோம். ஆனா அவங்க உட்கார்ந்த இடத்துல ரிப்போர்ட் எங்க கிட்ட எனுமரேஷன் ரிப்போர்ட்ல இருந்து விஹெச்என் கிட்ட நோட்டு வாங்கி எழுதிட்டு நாங்க தான் செஞ்சோன்னு ஒரு பொய்யான ஃபேக் ரிப்போர்ட். நாங்க அடுத்த கேட்டகரிய இழிவாக பேசல, எதுவுமே செய்யல. எங்களை இழிவா பேச வேண்டாம். எங்களுடைய சம்பளத்தில் குடியிருப்புக்கு பிடிக்க வேண்டாம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை வச்சுதான் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்துறோம். என் பேர் ஆர் விஜயகலா, மாவட்ட மற்றும் மாநில செயலாளர். மாவட்ட தலைவர் கோகிலா சிஸ்டர் மூலம் இந்த இது நாங்க நடத்திட்டு இருக்கோம். மாவட்ட தலைவர் கோகிலா, மாவட்ட செயலாளர் ஆர் விஜயகலா, மாவட்ட பொருளாளர் பி புஷ்பா, இவங்க தலைமையில நாங்க இப்ப கூட்டம் நடத்தி இருக்கோம்.